Hello guys, welcome back to our channel. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது DXA Vlogs. இந்த வீடியோல மாட்டு பொங்கல் அதுமா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலியா வந்து பாத்தீங்கன்னா லஞ்ச் பண்ணியிருந்தோம். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோவா ஷூட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா லைவ் ஆடியோ மட்டும் தான் இருக்கு. நான் வந்து பாத்தீங்கன்னா நடுவுல மேபி எங்கேயா பேசலாம். பட் அவங்ககிட்ட மைக் குத்துட்டு அவங்க பேசுறது தான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. எனிவேஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து பியூர் வீடியோவாக போட போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்களே அதுதானே பெண்களே ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே கை போறந்தா பொங்கல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லாருமே பொங்கலுக்கு அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். எல்லாருக்கும் இன்னைக்கு பிரதோஷம் அப்படின்றதுனால பிரிஞ்சி சாதம் செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். மொத்தம் 15 பேர். அதனால 2.5 கிலோ பண்ணுற மாதிரி ஐடியா பண்ணியிருக்கோம். எல்லா வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் வெஜ்ஜு பிரியாணி, காலிஃப்ளவர் 65. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களுக்கு பிரிஞ்சி சாதம், நான்வெஜ் சிக்கன் 65. எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு பர்த்டே. இந்த புதினாவை க்ளீன் பண்ண போகிறோம். புதினா இலை மட்டும் போடுறதை விட இந்த காம்போட போட்டால் நல்ல வாசனையாக இருக்கும். நீங்கள் என்ன மாமி தனியாக பண்ணிட்டு இருக்கீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு இருக்கேன். எப்போவுமே பிரிஞ்சி சாதத்துக்கு இஞ்சி கொஞ்சமாகவும் பூண்டு அதிகமாகவும் போட்டு அரைச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். கைஸ் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் பண்ணுறோம். இது வந்து எத்தனை கிலோ மாமி? 3 கிலோ. 3 கிலோ. இது 1.5 கிலோ. 1.5 கிலோ ரெண்டுமே தேவைப்படுமா? ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும் சொல்கிறாங்க. எத்தனை பேருக்கு? 15 பேருக்கு. 15 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2, 3, 5 கிலோ கிட்ட தேவைப்படும்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வும் இருக்குது. ஸ்டவ் அடுப்பு இருக்குது, சிலிண்டரும் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறோம். லெட்ஸ் சீ கைஸ் இன்னைக்கு எப்படி அமையுதுன்ட்டு. கைஸ் என்னென்ன வாங்கி வந்துருக்காங்க அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மாமி. புதினா, கொத்தமல்லி, கரம் மசாலா, பிரியாணி மசாலா. இது அது இல்ல. மிளகாய்த்தூள் 20 கிராம், மல்லித்தூள் 20 கிராம், ஜீரகத்தூள் 15 கிராம், கரம் மசாலா 15 கிராம். எல்லாமே மசாலா ஐட்டம் தான். இதெல்லாம் போட்டாதான் பிரிஞ்சி சாதம் சுவையா இருக்கும். பிரெட் அல்வா இது. பிரெட் அல்வாக்கு பிரெட் பொரிச்சிட்டு இருக்கேன் இப்போ. கைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு யூடியூபரை சந்திச்சிருக்கோம். என்ன பண்றீங்க? மைக் வச்சுட்டு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, பிரெட் அல்வாக்கு முந்திரி பாதாம்லாம் கட் பண்ண சொன்னாங்க. வேலை இல்லையா, சும்மா தானே உக்காந்துங்கிற, முந்திரி அல்வாவில் கட் பண்ணு அப்படி. முந்திரி அல்வாவில் நாங்கள் கட் பண்ணுங்கிறேன். ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்கன்னு சொன்னாங்க. DRS Vlogs. காலிஃப்ளவர் 65 செய்யறதுக்கு சுடுதண்ணி வச்சாச்சு. அதில் கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம். கழுவி வச்ச காலிஃப்ளவர். பிரெட் அல்வாவும் முடிய போகுது. இப்போ ரொம்ப முடிஞ்சிருச்சு பொரிச்சு. எத்தனை கிலோ செய்றீங்க பிரெட் அல்வா? ஃபுல்லான ஒரு ஃபுல் பிரெட், மாடர்ன் பிரெட் ஃபுல்லா. இதுவே ஒரு 15 பேர் உட்காந்து சாப்பிடலாம். வெந்துடுச்சு. காலிஃப்ளவர் போதும். சுடுதண்ணில் ஒரு 2 நிமிஷம் தான். ஒரு பக்கம் பிரெட் அல்வா பண்றாங்க, ஒரு பக்கம் காலிஃப்ளவர் பண்றாங்க. நானும் எப்படி பண்றாங்க? வெக்கமா இல்ல. காலிஃப்ளவருக்கு இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கலரு, சில்லி பவுடர், கரம் மசாலா கைஸ், அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இப்போ கொஞ்சம் உப்பு. இந்த மாதிரி பூவில் சின்னதாக பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா கரெக்டாக இருக்கு. ஓகே டன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இங்கே பார்த்தீங்களா வணக்கம்ல மாப்பிள்ள தேனியில இருந்து. அடுப்பு செட்டப் அவ்வளோதான். ஓகேங்களா, அடுப்பு வச்சாச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கனெக்ட் பண்ணாச்சு. இப்போ பற்ற வைக்க வேண்டியது தான். ஆயில் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஆயில் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இந்த மசாலா சாமான்லாம் போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டை, லவங்கப்பூ, பிரிஞ்சி இலை, ஜாதி பத்திரி, கொஞ்சம் வாசனைக்கு சோம்பு, எல்லாம் ஏலக்காய், நட்சத்திரம் எல்லாம் போட்டாச்சு. இது பொரிஞ்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துற வேண்டியதுதான். இது பொரிஞ்சிடுச்சு, சேர்த்துருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரெட் அல்வா பாலில் நல்லா வேக வைக்கிறேன். இப்போ இது வெந்த உடனே நல்லா கட்டி ஆனதுக்கு அப்புறமா சக்கரை போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுதீப் கேம் ஆடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட ஏற்றி விடலாம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். மாமி உங்க பையன் இன்னும் கேம் ஆடுறான். திவ்யேஷ், சுதீப் உத வாங்க போற நீ.
எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தான் இப்படிலாம் குழந்தைய திட்டுவீங்களா மாமி? இதை விட- மொத்தமா பாருடி. வதங்கிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு புதினா போட்டுடலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ஃப்ரெண்ட்ஸ் தோராயமாக நாங்களே அரைச்சது ஒரு அளவாக போட்டுடுறோம். கரம் மசாலா இதில் அரை பேக்கெட் போட்டுடலாம். பிரியாணி மசாலா 2 பேக்கெட், கொஞ்சோண்டு மட்டும் நிறுத்திட்டு மற்றது எல்லாமே போட்டுடுறோம். 2 டீஸ்பூன் போதும். திருப்பி வதக்குங்க மாஸ்டர். மட்டன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். மட்டன் மசாலா போட்டாக்கா டேஸ்ட் கொஞ்சம் கொடுக்கும். இந்த மசாலா கொஞ்சம் வதங்கிய உடனே வெஜிடபிள் எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இந்த வெஜிடபிளுக்காக கொஞ்சம் உப்பு, தக்காளி காய்ஸ், தயிர் காய்ஸ். அரிசியை பாயில் வேக வச்சாச்சு. இப்போ அரிசி இதில் பிரியாணியில் போட்டு ஒரு கலந்து டம் போட்டுட்டோன்னா டம் பிரியாணி ரெடி. டம் வெஜ் பிரியாணி போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ் சிக்கன் 65 ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா பிரிஞ்சி சாதம் எவ்வளோ பொலன்னு இருக்குது மசாலாவோட. இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். காலிஃப்ளவர் முடிஞ்சிருச்சு, சிக்கன் 65 முடிஞ்சிருச்சு, ஃப்ரெஷ்ஷாக ரசமும் வச்சாச்சு. இப்போ இனிமேல் சாப்பிடணும். இருங்க ஃப்ரெண்ட்ஸ், பந்திக்கு நான் உங்களை கூப்பிட்றேன். எல்லாமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சு முடிச்சாச்சு. என்னென்ன பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்கலாம். இப்போ வெஜ்ஜு பிரிஞ்சி செஞ்சுருக்கோம். பிரியாணியை விட இது அல்டிமேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்க. சிக்கன் 65, பிரெட் அல்வா, ஆனியன் ரசம், தக்காளி ரசம். எங்களுக்காக வெஜ் சாப்பிட்றதுனால இப்போ எப்படி லஞ்ச் ஓகேவா? எல்லாருமே வாங்க சாப்பிடலாம். கைஸ் அப்படியே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துக்கு போயிடலாம். ஓகே, இன்னைக்கு நாங்க இருக்கிற சந்தோஷம் மாதிரியே நீங்களும் எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடணும். குடும்பத்தோட ஆமாங்க கைஸ், அவங்க சொன்ன மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே மாட்டுப்பொங்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட கொண்டாடி இருப்பீங்க நம்புகிறேன். என்னடா மாட்டுப்பொங்கல்னு சொல்கிறேன், மாட்டுப்பொங்கல் முடிஞ்சு 4 நாள் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெளியில் போயிட்டேன் பர்சனல் ஒர்க்குனால. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவும் எடிட் பண்ண முடியல. ஃபைனலாக இன்றைக்கி தான் எடிட் பண்ணி முடித்தேன். நான் முடித்த அடுத்த ஒரு 2 to 3 மினிட்ஸ்லேயே கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சது எல்லாமே டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே சூப்பராக வந்துருந்தது. ரஞ்சித் ப்ரோ, அஜித் ப்ரோ, என் அண்ணன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திவேஷ் சுதீப், சாரி DRS கேமிங் vlogs சம்திங் ஏதோ ஒரு சேனல் வச்சிருக்கா இல்லையா, அந்த யூடியூபர் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சாப்பிட்டோம். ப்ளஸ் இது சாப்பிட்ட உடனே பார்த்திங்கன்னா அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாக ஒரு கேம் கூட ஆடினோம். அது வந்து பார்த்திங்கன்னா தாய் பாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த கேம்லாம் கூட ஆடிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது பசங்க எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு சைல்டு மோடுக்கு போயிட்டோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசில் பொம்பரெல்லாம் ஆடி இருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து ஆடினோம். ரொம்ப ஃபன்னாக இருந்தது. இந்த பொங்கல் ஹாப்பியாக முடிஞ்சது, உங்களுக்கும் ஹாப்பியாக முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறப்ப டாட்டா பாய் காய்ஸ். நான் உங்கள் தேவேஸ்வர்.